நகை கடன். நகை வைக்கிறவங்க யாரு வைப்பாங்க? அம்பானியா வைப்பாரு, அதானியா வைப்பாரு, இல்ல விஜய் மல்லையா வைப்பாரா? மல்லையாலாம் நம்முடைய மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு மல்லையா, அப்புறம் மோடின்னு சொன்னா கோவம் வந்துடும், நிராவ் மோடி, இவங்க எல்லாம் நாட்டை விட்டே போயிட்டாங்க பல லட்ச கோடிகள் எடுத்துட்டு. இவங்க ஒரு 2 சவரம் 3 சவரம் நகை எடுத்துட்டு போயிட்டு 10,000க்கு 20,000க்கு அடகு வைக்கிறாங்க கூட்டுறவு வங்கியில, தேசிய வங்கியில. அப்படின்னா இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டுப்பாடு விதித்தால் அப்ப யாருக்கான ஆட்சி இது? இந்த கேள்வி எழுது. இப்ப யாரு இவங்களெல்லாம் கட்டுப்படுத்த? யாரு கட்டுப்படுத்துவது? நகை வைக்கிறவங்க யாரு? கோட்டீஸ்வரர் நகை வைப்பாரா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போய் நகையை அடகு வச்சு வாழற நிலையில இருக்காங்களா? ஆக இதையெல்லாம் ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். இன்னைக்கு 2016 செப்டம்பர் மாதம் விழுந்த பொருளாதாரம் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை. 2016 செப்டம்பர் மாதம் இதை கொண்டு வந்தாங்க, பண மதிப்பிழப்பு, டிமானிசேஷன். இன்னும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம்இ இன்னும் எழுந்து வந்ததாக இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த எம்எஸ்எம்இ இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாநிலத்திலும் போயிடுச்சு. ஆனா இங்கேயும் அந்த ஸ்ட்ரகிள், போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. தினம் காலையில எம்எஸ்எம்இ தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகை பாக்குறாங்க, எப்ப ஆக்ஷன் வரப்போகுது நம்முடைய சொத்து அப்படின்னு. அவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டது தான் இந்த பணமதிப்பிழப்பு திட்டம், டிமானிசேஷன். ஆகவே இது எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.